இங்கே வந்து இறங்கின உடனே நாங்கள் சும்மா சாதாரண காஸ்டியூமில் தானே வந்து இறங்கி நிற்போம். அப்படி இறங்கி ஒரு டீ கடையில் டீ குடிக்கலான்னு வரும்போதே ஒரு அக்கா வந்தாங்க. தம்பி உங்களை நான் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் தம்பி. அந்த வைப்ரேஷன் மோட்லேயே இருந்தாங்க அந்த அக்கா. பேசும்போதே நான் உங்களை இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்காரர் வேற பக்கத்தில் நின்றுட்டே இருந்தார். அப்படியே அவங்க ஒரு வைப்ரேஷனோடய இருக்காங்க. அப்படியே பார்த்தோம் என்ன காச்சு அப்படின்னு. தம்பி நான் உங்களோட இதை தான் தம்பி ஸ்டேட்டஸில் வச்சிருக்கேன், எப்பயுமே உங்களோட எனக்கு ஸ்டேட்டஸ்லேயே இருக்கும் தம்பி அப்படின்னுச்சு. உங்கள் பேச்சே தான் தம்பி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க வீட்டுக்காரர் வந்தார். தம்பி அவ எப்பயுமே ஓம் பேச்ச மட்டும்தான் தம்பி கேட்கிறா, வேற யாரு பேச்சு இன்னைக்கு என்ன இங்க அப்படின்னாரு. இல்லைங்க புத்தக திருவிழாவில் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீங்க இந்த ஒரு நிமிட கதையெல்லாம் சொல்லுவீங்கல்ல? ஆமாங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பேசுவீங்க, இன்ஸ்டாகிராம்லேயே பேச வேண்டியதானே, இங்க என்ன அப்படின்னாரு. இல்லைங்க புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்காங்க பேசுறதுக்கு அப்படின்னு. இப்படி வந்த போதே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மக்கள். அடுத்து தாண்டி இன்னொரு அக்கா பார்த்தவங்க சொன்னாங்க, தம்பி நீ எங்க வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னுச்சு. ஏன்க்கா அவங்க வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லா பேசுவாராக்கான்னு இங்கே அண்ணன் பேசிட்டு இருந்தாங்களா. அப்படி உள்ள நுழைஞ்சு வந்து சரி அப்படியே புக் ஸ்டால்லாம் பார்த்துட்டு இப்படி வருவோன்றதுக்காக, ஏன்னா இங்கே அண்ணன் பேசிட்டு இருந்தார். புக் ஸ்டால்லாம் அப்படி பார்த்துட்டு வருவோன்றப்ப ஒரு அக்கா அந்த புக் ஸ்டாலில் பார்த்துட்டு நீ என் வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னுச்சு. சந்தோஷங்க அவங்க வீட்டுக்காரர் நல்லா பேசுவாரானே. யாரு கேட்குறாங்களோ இல்லையா அவர் பாட்டு பேசுவார் தம்பின்னு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க எங்கள் அக்காவுக்கு. அருமை. உண்மையிலேயே இவ்வளவு மாலை பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதாக மாற்றி வரக்கூடிய அடுத்த தலைமுறையை அறிவு சார்ந்த தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு வேள்வியோடு மாவட்டம் தோறும் புத்தக திருவிழா நடத்தி உலகத்திற்கெல்லாம் உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்தும் இப்படி நடக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த புத்தக திருவிழாவை ஒரு தந்தை தன் தோள் மீது சுமர்ந்து செல்வது போல ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இத்தகைய பெரிய பணியை எடுத்து சென்று கொண்டக்கூடிய பப்பாசி அமைப்பிற்கும் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் அதனுடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய சேது சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தில், ஏன்னா எங்களை மாதிரியான எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள்லாம் நம்பிட்டு இருக்கிறது ரெண்டு பேரை, ஒன்று பழனிமலை முருகர், இன்னொன்று எங்கள் பப்பாசி முருகர். அப்படியாக ரொம்ப பிரியத்துக்குரிய ஒரு அண்ணன். எல்லாத்தையும் தாண்டி இந்த நிகழ்வு இங்க உங்க அத்தனை பேரையும் இங்க அழைத்து கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு பெரிய முயற்சி வேணும்ல. மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில், சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு மாவட்டத்தில் அத்தனை பேரையும் அழைச்சிட்டு வந்து புத்தக திருவிழாக்காக ஒருத்தங்களை உட்கார வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய மெனக்கடல் இருக்கணும். அத்தகைய பெரிய மெனக்கடலை இந்த மாவட்டத்தில் நடத்திய அறிவு சார்ந்த மாவட்டமாக எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டம் வர வேண்டும் என்ற ஒரு பெரிய நினைப்போடு அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு, ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கு போகும்போது எல்லாத்தையுமே கேட்போம், இன்னைக்கு இந்த புத்தகத்தில் என்ன வாங்கினீங்க அப்படின்னு கேட்போம். கரெக்டா? நீங்கள் என்ன சார் வாங்கினீங்க இன்னைக்கு புத்தக திருவிழாவில்? நேத்திக்கு ஒரு புத்தக திருவிழா பேசிக்கு போகிறப்ப அங்கே ஒரு அக்காட்ட கேட்டேன், ஏக்கா புத்தக திருவிழா வந்தீங்களா? வந்தேன். என்ன வாங்கினீங்க அப்படின்னு. டெல்லி அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னுச்சு. எக்கா டெல்லி அப்பெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த புத்தக திருவிழா எதுக்காகப்பா இந்த புத்தக திருவிழான்னு கேட்டாங்க. ஐயா பேசுகிறப்ப சொன்னார்ல எத்தனையோ மெஷின்ஸ் வந்துருச்சு, எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சுன்னு. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகுது, இந்த ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருடைய கவனத்தினுடைய குவிப்பு 40 நிமிஷம் இருந்துச்சான். 40 நிமிஷம் ஒரு விஷயத்தை இப்படி பேசினா 40 நிமிஷம் கவனிப்பாங்க. அதனால தான் ஸ்கூல்லலாம் ஒரு பீரியட் 40 நிமிஷம் வச்சாங்க. இப்போ அந்த 40 நிமிஷம் சுருங்கி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறான். சார் சொன்னார்ல அழகா, அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இந்த எண்ணத்தினுடைய குவியல் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால தான் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் 1 நிமிஷம்ன்ற அளவுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே அவன் கேட்க மாட்டுறான் கடந்து. அதுவும் இந்த சாட் ஜிபிடி பற்றிலாம் சொன்னார்ல, அப்படி கேட்கவே மாட்டுறாங்க. இன்னைக்கு ஜெயமோகன் அவர்கள் சொன்னாரு, ஒரு மேடையில் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க, கீழே இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார், இலக்கியம் இலக்கியம்ன்றீங்களே, இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னார். இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னார். ஜெயமோகன் அவர்களுடைய பதில், இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமா என்று தெரியாது, ஆனால் சோற்றால் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் உங்களுக்குள் இருந்தால் அதை இலக்கியத்தால் மட்டுமே நிரப்ப முடியும்னர். ஒரு வெற்றிடம் நிக்கல, அப்படி ஒரு ரசிக பெருமக்களாக இங்க வந்து அமர்ந்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு மக்களை சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. திருவள்ளூர் வள்ளுவர் தன்னை உலகுக்கு தந்து வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு.
வள்ளுவன் தன்னை உலகுக்கு தந்து வான்புகழ் தந்தது தமிழ்நாடு. இந்த மாவட்டத்தை வள்ளுவனுக்கே தந்து பெரும்புகழ் கொண்டதும் இந்த தமிழ்நாடு. திருத்தணியில் உதித்தருளும் தமிழ் கடவுள் சிறந்த மண்ணும் இதுதான். திருத்தணியில் உதித்தருளும் தமிழ் கடவுள் சிறந்த மண்ணும் இதுதான். மறுத்து இனி தடுத்து பழி கூற முடியாத பக்தவச்சலம் ஐயா பிறந்த மண்ணும் இதுதான். வள்ளுவர் பேருக்கு அறிஞன் அல்ல, ஊருக்கே அறிஞன் என்று உலகத்துக்கே அறிவு திருவிழாவாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. முக்கியமா பதிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. கண்ணதாசன் ஐயா தான் சொல்லுவாரு, யாவர் கருத்தனினும் எக்கருத்தே தான் வரினும் மூடர் எழுத்தனினும் மூவர்தம் சொல்லினும் ஒரு கருத்தை மற்றொருவர் ஓங்கி மறுத்திடினும் உருத்தெரியாத ஒருவர் உளறி வைத்து போயிடனும் எழுத்தடுக்கி அன்னவற்றை ஏற்றியச்சு வாகனத்தில் கொடுத்தருளும் தொழிலாளி கொள்கை பல கொண்டவனாம் தேவர் அடைவனாம் தெய்வ நிலை கொண்டவனாம் விருப்பு வெறுப்பறியா வெள்ளை மனம் பெற்றவனாம் மக்கள் மனம் மகிழ மங்கள நல் வாழ்வு கண்டு தக்க நிலையடைய தமிழ்தாய் அருள் புரி வாழ்ந்து கண்ணதாசன் எழுதியிருப்பார். பதிப்பாளர்களை பத்தி கைதட்டின 4 பேருக்கு நன்றி. ஒருத்தர் மூச்சு முட்ட ஒரு கவிதை சொல்றாரு. என்ன எதுக்காக திரும்ப இந்த கவிதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றோம்? அந்த புத்தகத்தை நீங்க தேடணும். இந்த கவிதை எந்த புத்தகத்துல வந்திருக்கு? கண்ணதாசன் ஐயா பதிப்பாளரை பத்தி சொல்லியிருக்காரா? அது எத்தனாவது தொகுப்புல வந்திருக்கு? அந்த ஒரு ஆர்வம் வருது இல்ல, அதுக்காக ஒரு 4 கவிதைகளை இதெல்லாம் சொன்னா நீங்க கைதட்டுறீங்க. கோபிநாதனை ரொம்ப அழகா யதார்த்தமான ஒரு பேச்சில் சொல்லிட்டு போனார். அவருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தோட என்னுடைய நன்றியை சொல்லலாம். இப்படி ஊர் பேரெல்லாம் சொன்னா கை தட்டுறீங்கல்ல. எங்க ஊர் மதுரை. நான் சும்மா அந்த நிகழ்ச்சி இல்லாமல் இருக்கிறப்பெல்லாம் எங்க பயலுகிட்ட எதையாவது சொல்லுவோம்ல, அப்படி படிச்ச விஷயத்தெல்லாம் சொல்றோம்ல. ஜென்ஜி தலைமுறை. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இங்க எத்தனை பேர் ஜென்ஜிலேருந்து வந்திருக்கீங்க? ஜென்ஜி தலைமுறை 2000க்கு பின்பு வந்து அண்ணே நீங்க ஜென்ஜியானே? அண்ணே நீங்க ஜென் ஏனே 70ல் பிறந்தவர்கள் எப்படி ஜென்ஜிக்கு வருவீங்க? அவர் ஜென்ஜி தலைவர் நானு அப்படின்றாரு. இந்த காலகட்டத்தில் இருக்காங்க எல்லாம் பயலுக. நீங்க இந்த மாதிரி ஊர் விஷயத்தெல்லாம் சொல்லி பாருங்க. பெருமைகள்லாம் எங்க ஊர் மதுரை. நான் நிகழ்ச்சி இல்லாதப்பல என்ன பண்ணுவேன், என் பையன் மெட்ராஸ்ல பிறந்தவன், நான் அவன்கிட்ட சொல்றேன், எங்க ஊர் எப்படி தெரியுமாடா? மதுரை எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதர்த மெல்லடியும் மயங்கி ஒலிக்கும் மாமுதிரை மாலையிலே மல்லிகை பூமதுரை மண்ணை திருட வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கி போக வந்தவரை தாயாய் மாற்றிய தூய் மதுரை அவர்தம் சேயாய் வணங்கிய தாய் மதுரைன்னு நீங்க கை தட்டிட்டீங்க. அதை இப்படியே பார்த்தேன். மதுரை நல்ல ஊர் அவ்வளவுதானே? மதுரை நல்ல ஊர் அவ்வளவுதானே? ஏன் இழுக்கிற? ஏன் இழுக்கிற? சாட்டா முடிப்பா, இழுக்காத. அது அவர் சொன்ன மாதிரி சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதை எடுத்து கேட்குறான். கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு அந்த கூகுள் 3 ஆப்ஷன் கொடுக்குது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம மதுரையை பத்தி பேசுறதுக்கு திருவள்ளுவர் பத்தி ஐயா ரசிச்சு சிரிக்கிறார். அது நடந்துரு. அதுக்கப்புறம் நம்மளை மியூட்ல தான் போட்டே வச்சிருக்காங்க. அழகான இந்த புத்தக திருவிழாவில் ஐயா கேட்கும்போது என்ன தலைப்பில் பேசுறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, நம்ம எல்லாரும் வாழ்றோம், ஆனால் வாழ்றோமான்ற ஒரு கேள்வி வருது இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு ஒரு தலைப்பு கிடையாது. ஐயா அந்த தலைப்பில் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்கயான்னு சொன்னேன். ஏன்னா ஜேகே தான் கேட்பாரு, நாம் எல்லோரும் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி கேட்டார். நாமுத்துக்குமார் எழுதினாரு. என்ன சவுண்டு மட்டும் லைட்டாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, லைட்டாக குறைச்சிக்கோங்க. நாமுத்துக்குமார் சொன்னாரு, ஒவ்வொருவரும் 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒன்று நாம் நினைத்த வாழ்க்கை, நாம் இப்படி வாழணும்பா அப்படி வாழணும்பா நாம் நினைத்த வாழ்க்கை. இன்னொன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினர். ஏன்னா நாங்கள் நிறைய மேடைகளில் போய் பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நான் காலேஜில் படிக்கிறப்போ உங்களை மாதிரி பேச்சு போட்டிக்கு எல்லாம் நான் போயிருக்கேங்க, நான் ஓவிய போட்டிக்கெல்லாம் போயிருக்கேங்க, நான் இங்கே எத்தனை பேர் காலேஜில் இருக்கும்போது இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் போயிருக்கீங்க? டான்ஸ் ஆடிப்போமா? காலேஜ் படிக்கிறப்ப டான்ஸ் ஆடிப்போமா? ஸ்கூலில் அந்த அக்கா கை தட்டுறாங்க பாருங்க. டான்ஸ் ஆடிப்போமா சார்? பேசியிருப்போம்ல சார்? ஓவிய போட்டியில் எழுதியிருப்போம்ல சார்? எத்தனை கல்ச்சுரல்ஸில் நம்ம கலந்துருப்போம். 4 பொண்ணுங்க கைதட்டணுன்றதுக்காகவே நம்ம போய் ஸ்டைல்லாம் பண்ணியிருப்போம். அவ்வளோ விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம்ல காலேஜில். மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கணுன்றக்க அவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம்ல. வாழ்க்கை போக 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 ஏதோ ஒரு கட்டத்தில் அது நம்ம விட்டு போயிடுச்சுல. நாம் நினைத்த வாழ்க்கை வேறு, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு. சமீபத்தில் ஒரு பெரிய சமூக சேவகர் அவருடைய 60ஆம் கல்யாணத்துக்கு நான் பேச போயிருந்தேன்.
60ஆம் கல்யாணத்தில் அந்த அவருடைய ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், எங்க 60ஆம் கல்யாணம் ஆகுது, நீங்கள் அவரோட 60 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கீங்க, அவரை பற்றி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன் என்ன மேடையில். நான் பேசுகிறத விட அவரை பற்றி நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன் என்ன. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த ஆன்றதை நீங்கள் 1000 பக்கம் புத்தகம் போடலாம், இந்த ஆன்ற வார்த்தையில் 60 வருட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்ன அர்த்தம்னா, அவங்க வாழ நினைத்த வாழ்க்கை வேறு, ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. முத்துக்குமார் எழுதியிருப்பாரு, இவன் தோட்டத்தில் பனியும் இருக்கிறது, பூவும் இருக்கிறது, பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் மழையும் இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது, வானவில் செய்ய தெரியவில்லை. இவனது கடலில் அலையும் இருக்கிறது, நுரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. இவன் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, வாழத்தான் தெரியவில்லைன்னு எழுதியிருப்பார். வாழவே தெரியலையா நமக்கு சார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, யாராவது இப்போ நம்ம பார்க்குறோம், திருவள்ளூரில் யாராவது பார்க்குறோம், எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ இருக்கும். கரெக்டா சார்? சத்தியமாக அதான் சார் சொல்லுவான், ஏதோ இருக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவான், உங்கள் புண்ணியத்தில் இருக்கணுவான். நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம், நமக்கு பக்குன்னு இருக்கும். ஏடா எனக்கே 4-5 தான் இருக்குது, அதில் நீ இருந்துட்டு போயிட்டேன்னா நான் என்ன கேள்வி வருது இல்லை? யாராவது ஒருத்தராவது சார் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கேன் சார், ஆனந்தமாக சொல்லி பாருங்க. நீங்கள் அவன்கிட்ட சொல்லி பாருங்களேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக, அவன் மூஞ்சி சின்னதாக போயிடும். ஏன்டா ஊர்லாம் கொரோனாவில் இருக்காங்க, இவன் மட்டும் ஆனந்தமாக இருக்கானாமே, மகிழ்ச்சியாக இருக்கானாமே, இல்லை ஆனந்தமாக இருக்கானாமே. அப்போ ஆங்கிலத்தில் இந்த வாழ்தலை 3ஆக பிரித்தாங்க. லிவிங் வாழ்தல், சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங் 3ஆக பிரித்தாங்க. இந்த வாழ்கிறதுக்கும் பிழைத்தலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? மனுஷன் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்கள் எங்கே தெரியுமா நான் இருக்கேன்னு சொல்லுவான், எங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஜெயிலில் இருக்கேன்னுவான். நான் வேலூர் சிறைச்சாலையில் 15 வருடமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க? ஜெயிலில் இருக்கேன் பாவேன் சொல்லுவோமா? ஆனால் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு சொல்லுவோமா? நான் வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பண்ணுவோம், ஜெயிலில் இருக்கேன் பண்ணுறோம். கரெக்டா? அப்போ இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்னப்பா வித்தியாசம்னு கேட்டாங்க. இந்த வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? வீட்டுக்கும் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசங்க. தாழ்பால், தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது சிறைச்சாலை. நம் வாழ்க்கை நம் கைகளில் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை யாரோ ஒருவரினுடைய கட்டுப்பாட்டில், நம்மளுடைய உறவினர்களினுடைய கட்டுப்பாட்டிலேயோ, இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயோ, வேலை பார்க்கக்கூடிய இடங்களின் கட்டுப்பாட்டிலேயோ, ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை அடுத்தவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் விடும்போது அவங்களா தாழ்பாலை திறந்தாத்தான் உண்டு, அவங்க திறக்கிறதே இல்லை. நம் வாழ்க்கை சிறையிலேயே நாம் மாட்டிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த வாழ்க்கை என்னப்பான்னா 4 வகையான வாழ்க்கையை நமக்கு வகுத்து வச்சாங்க. 1 பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கை, பர்சனல் லைஃப். 2வது தொழில் ரீதியான வாழ்க்கை, பிஸ்னஸ் லைஃப். 3வது சொசைட்டி லைஃப், சமூக ரீதியான வாழ்க்கை. 4வது ஃபேமிலி லைஃப், குடும்ப ரீதியான வாழ்க்கை. அது என்னப்பா பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கைன்னா? இப்போ நம்ம பிறக்கும் போது இந்த சின்ன குழந்தைய பாருங்களேன், குழந்தை சிரிச்சுக்கிட்டே தானே சிரிக்கும்ல. கரெக்டாக? சின்ன குழந்தை வந்து நீங்கள் பார்த்து ஒன்றுமே பண்ண வேணாம், அதை பார்த்து சிரிச்சா அது சிரிக்குமா? பிறக்கிறப்ப சந்தோஷமாக பிறக்கிறோமா, மகிழ்ச்சியாக பிறக்கிறோமா? ஒரு கிளுகிழுப்புன்னு ஒன்று வைப்பாங்க 20 ரூபாய்க்கு. கரெக்டாக சார்? அந்த கிளுகிழுப்பு எடுத்துகிட்டு போய் இந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டினா உளுந்து உளுந்து சிரிக்குமா? சிரிக்கும்ல. என்னைக்காவது அந்த குழந்தைக்கு போய் நம்ம இப்படி ஜோக் சொல்லணுமா, இல்லை ஏதாவது ஒரு கிரேசி மோகன் டைலாக் சொல்லணுமா, வடிவேல் அண்ணன் ஜோக், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைகிட்ட போய் கிளுகிழுப்பை இப்படி ஆட்டினா விழுந்து விழுந்து சிரிக்குமா? நீங்கள் அதே கிளுகிழுப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு 75 வயசு தாத்தா முன்னாடி இப்படி வச்சு இப்படி ஆட்டுங்க, பொலிர்னு விடுவார். என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுதுன்னு. கரெக்டா? ஆனால் 75 வயசுக்கு முன்னாடி கிளுகிழுப்பைக்கு சிரிச்ச மனுஷன் தானங்க அவரு. காலம் ஆக 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 நம்ம சிரிப்பை எங்கெங்க தொலைச்சோம்? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், 1 லட்ச ரூபா போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு அந்த வியாபாரம் 1 கோடி ரூபாய்க்கு முடிஞ்சாதானங்க வியாபாரம் ப்ராஃபிட்னு அர்த்தம்.
வியாபாரம் வெற்றின்னு அர்த்தம். பிறக்கும் போது அவ்வளவு சிரிப்போட, அவ்வளவு சந்தோஷத்தோட, அவ்வளவு ஆனந்தத்தோட, அவ்வளவு குதூகலத்தோட பிறக்கிறோம். நாளாக 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 சிரிப்பையே தொலைச்சிட்டோமேங்க, சிரிக்கவே மாற்றோமே. அப்ப நம்ம இந்த வாழ்க்கைன்ற வியாபாரம் நஷ்டத்திலங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்ற வியாபாரத்தை சிரிக்கிறதே கிடையாது. காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு இந்த சிரிப்புன்னர் வைரமுத்து. சிரிக்கவே மாட்டானே. ஏதாவது ஒன்று சொன்னா அப்படி முறைச்சு பார்ப்பானுங்க, ஏதோ சந்திரமுகி படம் பார்க்குற மாதிரி அவ்வளவு முறைச்சு. அதனால தான் வைரமுத்தையா சொன்னார், மனதில் நம்ம வாழ்க்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணார். மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய விஷயம்ப்பா. மகிழ்ச்சி நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மரிக்கும் வரைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலின் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னர். மகிழ்ச்சியோடு கைதட்டின 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அந்த மட்டுக்கு நம்ம அந்த மகிழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டோம்ல, கவிதையை புரிஞ்சுக்கிட்டோம்ல. ஏன் தெரியுமா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல? வீட்டில் 2 விஷயத்தினால தான் நமக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப குறையுது. அண்ணன் ரொம்ப அழகா ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துட்டு போனார் தெளிவா. இன்னும் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நம்மை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன்ப்பா நினைக்கிறோமா? மனைவி சந்தோஷமா இருக்கணும், அப்பா அம்மா சந்தோஷம். நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிலாம் இருக்கவே இருக்காது வீடு. நம்ம அப்பதான் சந்தோஷமா வந்திருப்போம். அவங்க சீரியலை பார்த்துட்டு ஏதாவது திட்டுவாங்க. வீடு அப்படிதான் சார் இருக்கும். ஒன்று, நாம சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமா? அது முதல் விஷயம், நம்ம சந்தோஷத்தை கெடுத்துரும். 2வது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறான்ல, ரிவர்ஸ்ல, அதுவும் அவனுடைய மகிழ்ச்சியை கெடுத்துரும். என்னைக்குமே ஒருத்தரை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்திடவே முடியாது வாழ்க்கையில். ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற ஐயாவுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை சந்திக்கணும். ரகுவரன் சார் சொல்ற மாதிரி எத்தனை ஃபைல்ஸு, எத்தனை பேர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன கோரிக்கைகளை கொண்டு வராங்க, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்திட முடியுமானா முடியவே முடியாதுல்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு நாய், சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நாய். அந்த நாய் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு ரேக்லையா போய் ஒவ்வொரு திங்ஸையும் அதுவே எடுக்குது. பார்த்து 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 திங்ஸ் எல்லாம் அது எடுக்குது. இப்போ இந்த ஷாப்பிங்க்கு கூட போனார்ல, ஆச்சரியமாக பார்த்துருக்காரு, என்னடா ஒரு நாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது, அதுவும் பொருட்கள்லாம் கரெக்டாக எடுக்குது. இந்த நாய் பர்ச்சேஸ் போகிறதுல ஒரு பெரிய பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நம்ம என்ன லிஸ்ட் கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் வாங்கும், மற்றதெல்லாம் வாங்காது. அதனால் அது போய் கரெக்டாக ஒவ்வொரு ரேக்லேருந்து எது தேவையோ அதெல்லாம் எடுக்குது. கரெக்டாக வந்து பில்லிங் கவுண்டரில் இந்த கிரெடிட் கார்டை வாய் வழியாக கொடுத்து ஸ்வைப் பண்ணுது, காசை வாங்குது, பில்லை எடுத்துக்குது. இவனுக்கு ஆச்சரியம், இந்த நாயை யாரா ட்ரெயின் பண்ணாங்க, இப்படி ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு நாயை யார் ட்ரெயின் பண்ண, அதை பார்க்கணுன்றக்கா நாயை ஃபாலோ பண்ணிட்டு போனான். இந்த நாய் என்ன பண்ணுச்சு, கரெக்டாக சிக்னல் கிட்ட வந்து அந்த ரோட்டுக்கிட்ட வந்து நின்று சிக்னல் போட்ட உடனே ரோடை கிராஸ் பண்ணுச்சு. பாதி நாய் சிக்னலை மதிக்கிறதே கிடையாது, ஆனால் இந்த நாய் சிக்னலை மதிச்சு, அவர் புரிஞ்சு மதிச்சு ரோட்டை கிராஸ் பண்ணுச்சு. ஒரு பஸ் வந்து நின்றுச்சு. பஸ் வந்து நின்றுச்சா, இப்போ இந்த நாய் என்ன பண்ணுச்சு, பஸ்ஸில் ஏறிச்சு. இவன் என்ன பண்ணா, அந்த பஸ்ஸில் ஏறிடுவோம்டான்ட்டு ஏறிட்டான். கரெக்டாக கண்டக்டர் கிட்ட சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்குச்சு. எல்லா நாயும் சில்லறை வச்சுக்கிறதே கிடையாது. பஸ்ஸில் ஏறுறப்ப கதை தானே சொல்லிடணும்ல. இப்போ இந்த கரெக்டாக சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்குச்சு. இவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம், ஏன்னா சில்லறை கொடுத்து ஒன்று டிக்கெட் வாங்குது, சிக்னல் பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணுது, கிரெடிட் கார்டு போட்டு பில்லு வாங்குது, அவ்வளவு லிஸ்ட்டையும் பார்த்து அவ்வளவு விஷயங்கள் வாங்குது. யாரா இந்த நாயை எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்ட்டு அவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். நேராக அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஒரு வீட்டு வாசல்ல போய் அந்த நாய் நின்று காலிங் பெல்ல அமுக்குது. நல்லா கேட்டுக்கங்க, காலிங் பெல்ல அமுக்குது. கதவு திறக்கல. 2வது வாட்டி அமுக்குச்சு, 3வது வாட்டி அமுக்குச்சு. இப்போ கதவை திறந்துட்டு வெளியே ஒருத்த வந்து குச்சி எடுத்து நாயை அந்த அடி அடிச்சான் டங்கால்ட்ட. இவர் ரொம்ப வருத்தப்பட்டு போய் கேட்டார், சார் 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 என்ன பண்றீங்க,
எதுக்கு அந்த நாய் அடிக்கிறீங்க? எவ்வளோ அறிவான நாய், உங்களுக்கு எவ்வளோ அழகான திங்ஸை வாங்கிட்டு வருது, எப்படி வந்தது, அதை போய் அடிக்கிறீங்களே. அவன் சொன்னா, இந்த நாய்க்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் தூங்கும்போது வந்து பெல் அடிக்காத, வெளியே போகும்போது சாவி எடுத்துட்டு போன்னு அத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வந்து பெல் அடிச்சு என் தூக்கத்தை கெடுக்குதுன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் ஒருத்தரை திருப்தி படுத்திடவே முடியாது. நீங்க மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும், மிகப்பெரிய பொறுப்பாளியாக இருந்தாலும், நம்மால் ஒருவரை 100% திருப்திப்படுத்தி விடவே முடியாது. அப்ப நம்ம என்னப்பா பண்ணணும்னா, நம்மை நாம் உற்சாகமாக வைத்துக் கொள்ளும் போதுதான் இந்த வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியாக வாழவே முடியும். நம்ம கூட நம்பிக்கை, அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு, எந்நேரமும் இருந்து விடாது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் நாம் வளர்த்துக்கக்கூடிய தன்னம்பிக்கை எப்பையும் ஜெயிக்குங்க. சமீபத்தில் மலேசியாவில் ஜோஹோர்ன்ற இடத்துக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காருவோம்ல, பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சு இந்த கிராமத்து பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. பார்த்த உடனே மதுரை பக்கம் தானே நாங்கள் ஏறுறோம், கிராமத்து பிள்ளைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம் என்ன நினைப்போம், நாம் தான் இந்த பெல்ட்டெல்லாம் மாட்டுறதுக்கு சொல்லித்தரணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இந்த பிள்ளைக்கு, நம்ம தான் சொல்லித்தரணுன்றதுக்காக நான் அதுக்கு ரெடியாக அப்படி ஆயத்தமாக இருக்கேன். இந்த பிள்ளை வந்து உட்காருது, அப்புறம் இதெல்லாம் சொல்லித்தரணும், உடனே நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணும் அப்படின்லாம். அந்த பொண்ணு வந்துச்சுங்க, அசால்ட் அப்படி எடுத்து அப்படி சொல்லிச்சு பெல்ட்டை. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனோடனே ஒரு லேப்டாப் எடுத்து மேலே வச்சுச்சு. எனக்கு ஆச்சரியமாக பார்த்தேன், என்னம்மா பண்ணுறீங்கன்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி பேரை சொல்லி அதில் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேனே அப்படின்னுச்சு. உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு கேட்டேன். நீ எந்த ஊர் உங்கள் அப்பா? நான் தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்து பேரை சொல்லி எங்கள் அப்பா புண்ணாக்கு வியாபாரினே அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நோட் பேடை எடுத்துட்டேன். அப்பா எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சுரா, அடுத்த புத்தக திருவிழாவிற்கு ஒரு கண்டென்ட் கிடைத்து விட்டது அப்படின்னு உடனே ஒரு நோட் பேடையும் பேடாக எடுத்துட்டேன். ஓ வரலாறு தாம்மா எனக்கு வேணும் சொல்லு அப்படின்னு. அப்பா புண்ணாக்கு வியாபாரி, இந்த பொண்ணு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக நாடு நாடாக சுற்றிட்டு இருக்கு. உனக்கு யாருமா இன்ஸ்பிரேஷன், உங்கள் அப்பாவான்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லைண்ணே எனக்கு இன்ஸ்பிரேஷன் வள்ளினே அப்படின்னுச்சு. அந்த பொண்ணு பேர் செந்தமிழ் செல்வி, என் பக்கத்தில் உட்காந்த பொண்ணு. உனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் கேட்டேன். வள்ளினே அப்படின்ச்சு. யாருமா வள்ளின்னு? என் ஃப்ரெண்டுனே, நானும் வள்ளியும் ஒன்றா தானே படித்தோம். 3ஆப்புலேருந்து அந்த அதே கிராமத்து பாஷை, 3ஆப்புலேருந்து 12ஆப்பு வரைக்கும் நானும் வள்ளியும் ஒன்றா தானே படித்தோம். இப்போ வள்ளி என்னம்மா படுதுன்னே. வள்ளி உயிரோடு இல்லைனே. ஏம்மா என்னாச்சுன்னு? 12ஆவது படிக்க இல்லைன்னு நானும் வள்ளியும் காலேஜுக்கு இந்த ஸ்கூலுக்கு போவோம்னே, இந்த பயலுகள்லாம் நின்று வம்பிழுப்பாங்க, சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் நின்று வம்பிழுப்பாங்க. நாங்கள் போய் எங்கள் வீட்டில் சொன்னோம். எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை எதுக்கு தான் ஸ்கூலுக்கு போவேனான்னு சொன்னோம். பொம்பளை பிள்ளையில ஸ்கூலுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தால் வந்து வம்பிழுப்பாங்களான்னு வீட்டில் இருக்கவங்க திட்டினாங்க. வள்ளி ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னானே, இந்த மாதிரி எங்களை வம்பிழுக்கிறாங்கன்னு சொன்னான். பஞ்சாயத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமாக வீட்டுக்குள்ளே இருந்தா அவன் வீட்டுக்குள்ளே வந்தால் கையை பிடிச்சி இழுத்தான், நீ வெளியே போக கண்டு தானே அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான், உன்னை யார் வெளியே போக சொன்னான்னு ஊர் பஞ்சாயத்துலையும் சொன்னாங்கண்ணே. அந்த பயல்களை யாருமே அடக்கலைண்ணே. அவங்க கூட கொஞ்சம் திமிராகி கூட கொஞ்சம் எங்களை வம்பிழுத்து அந்த பிள்ளைய ரொம்ப அடாவடித்தனம் பண்ணோன்னே ஒரு நாள் பள்ளிக்கூடமும் போக முடியாமல், அந்த பசங்களையும் எதிர்க்க முடியாமல், பெற்றோர்கள்ட்டையும் சொல்ல முடியாமல், ஊர்க்காரங்ககிட்டையும் சொல்ல முடியாமல், கனவையும் நிறைவேற்ற முடியாமல் வள்ளி பூச்சி மருந்தை குடிச்சிட்டானே. அவள் இறப்புக்கு எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கண்ணே. ஹெட் மாஸ்டர்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு 35 பேர் வந்தாங்க எங்கள் கிளாஸ்லேருந்து. அத்தனை பேரும் அழுதாகண்ணே, வள்ளியை பார்த்து அத்தனை பேரும் அழுதாக. நான் மட்டும் அழவே இல்லைண்ணே, அவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அண்ணே செத்து போகிறதானே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடையவே கிடையாதுண்ணே. வள்ளிக்கு சேர்த்து நான் படித்தேனே, அந்த வள்ளிக்கு சேர்த்து நான் படித்தேனே, 12ஆவதுல வள்ளிக்கு சேர்த்து நான் படித்தேனே. பெரிய மார்க், அந்த என்ட்ரன்ஸ் கட் ஆஃப்ல அவ்வளவு மார்க் எடுத்து இன்ஜினியரிங் காலேஜில், மதுரையில் இருக்க பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் அந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கிது. அவங்க அப்பா விடமாட்டேன்றாரு. மொத்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அத்தனை டீச்சர்ஸையும் கூட்டு போய் அவங்க அப்பாட்ட பேச வைக்கிறாங்க. பெரும் போராட்டத்துக்கு பிறகு அந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் படித்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில், பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ் ஆகி, கேம்பஸில் பிளேஸ் ஆகி, இன்னைக்கு ஒரு மாதம் அந்த பொண்ணு 2.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. பொண்ணு சொன்னாங்க, இது வெற்றி கிடையாதுண்ணே, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுண்ணே. நான் படித்து முடிச்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு படித்து முடிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, என்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வெளியே அனுப்புனா மற்றவங்க வம்பிழுப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்களோ, நான் படித்து வந்தோடனே செல்வி வந்துட்டா பாரு, இப்படி நம்ம பொண்ணும் வரணும்னு சொல்லி இந்த 6 வருஷத்தில் எங்கள் கிராமத்துலேருந்து 12 பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்.
ஒரு தனி மனிதரினுடைய தன்னம்பிக்கை என்பது அவனுடைய தன்னம்பிக்கை மட்டுமல்ல, அது இந்த சமூகத்துக்கான தன்னம்பிக்கை. நம்மளுடைய பர்சனல் லைஃப் எப்படி பார்க்கணும்னா மற்றவர்களுக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கையாக எடுத்துட்டு போகணும். ரெண்டாவது என்ன பண்ண, தொழில் ரீதியான வாழ்க்கை, பிஸ்னஸ் லைஃப், தொழில் ரீதியான வாழ்க்கை. ஒரு வேலையை 2 விதமாக செய்யலாம். ஒன்று கடமையை செய்கிறது, இன்னொன்று கடமைக்கு செய்கிறது. கரெக்டா? எங்கள் ஊரில் 100 நாள் வேலை திட்டம் எல்லா ஊர்லேயும் நடக்குதுல்ல சார். 100 நாள் வேலை திட்டம் இங்கேயும் இருக்குன்னா 100 நாள் வேலை திட்டம் எங்கள் கிராமத்தில் வந்தாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த கிராம பணிகள்லாம் நடத்தும்போது ஒருத்தர் என்ன பண்ணார், குழி தோண்டிக்கிட்டே வந்தார். பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்ணால் அந்த குழியை மூடிக்கிட்டே வந்தான். ஒருத்தர் தோன்றார், ஒருத்தர் மூடுறார், தோன்றாரு மூன்றார். நான் போய் கேட்டேன், என்னையா பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு. என்னையா பண்ணுறீங்க 2 பேரும்? ஐயா எங்களுக்கு இங்கே ஃபுல்லாக மரம் நடுற வேலை கொடுத்தாங்க, 3 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் குழியை தோண்டணும், 2வது ஒருத்தர் மரத்தை நடணும், 3வது அந்த குழியை மூடணும். இன்னைக்கு மரம் நடுறவன் லீவு. நாங்கள் என் வேலையை செய்யாமல் இருக்க முடியாது. அதுக்காக நான் வாங்கின காசுக்கு நான் தோண்டுவேன், அவன் வாங்கின காசுக்கு அவன் மூடிட்டு போயிடுவான். முடிஞ்சிச்சு. இது கடமைக்கு செய்கிறது. ஒரு கோயில், ஒரு சிற்பி, அந்த சிற்பி என்ன பண்றாரு, பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு. இந்த பாவை விளக்கு சிற்பம் பாத்தீங்களா, இப்படி பொட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு. அந்த சிற்பத்தை பார்த்தாக்கா அப்படியே அந்த சிற்பத்துக்கு பக்கத்திலேயே அதே மாதிரியே இன்னொரு சிற்பம் இருக்கு. அப்படியே இருக்கு, அதே மாதிரி இன்னொரு சிற்பம் இருக்கு. இப்ப கோயில் தர்மகர்த்தா வந்து கேட்கிறாரு, எங்க இந்த 2 சிற்பத்தையுமா கோயில்ல வைக்க போறீங்க, 2யுமா வைக்க போறீங்க? அவர் சிற்பி சொல்றாரு, இல்ல ஒரே ஒரு சிற்பம் தான், ஆனா அது சிதிலம் அடைஞ்சிருச்சு. இந்த சிற்பம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதனால நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். இவர் பார்க்குறாரு, அப்படி ஒன்றும் சிதிலமெல்லாம் தெரியல, அவ்வளோ அழகா இருக்கு அந்த சிற்பம். இதில் என்னங்க சிதிலம்? சிதிலம்லாம் இல்லையா, நல்லா தானே இருக்கு, இதில் என்ன சிதிலம்னு கேட்குறாரு. இல்லை, பெண்கள் வந்து பின்னல் பின்னுவாங்கல்ல, இந்த 3 முடிப்பு போட்டு பின்னல் பின்னினா கடைசியாக வந்து முடிக்கிற இடத்துல 3ஆ போட்டு முடிக்கணும். இந்த கீழே முடிக்கிறாங்கல்ல, 3 பின்னல் போட்டால் கீழே 3ஆ போட்டு முடிக்கணும். அது அந்த காலத்தில் பின்னவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பின்னலும் இல்லை, கூந்தலும் இல்லை, அது பரவாயில்ல. அந்த 3 பின்னல் போட்டு 3ஆ முடிக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், 3 பின்னல் போட்டு 2ஆ போட்டு முடிச்சிட்டேன். அதனால இது சிதிலம் அடைஞ்சிருச்சு, நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். எவ்வளோ நாள் ஆச்சு? 8 மாதம் ஆச்சு. இந்த இன்னொரு சிற்பம் செய்யறதுக்கு அதுக்கும் 8 மாதம் ஆச்சு. இதை எங்கே வைக்க போறீங்க? இந்த கோயில் கோபுரத்தில் 80 அடி கோபுரத்தில் 80வது அடியில் கொண்டு போய் இந்த சிற்பத்தை வைக்க போறேன். இவர் கேட்டார் தர்மகர்த்தா, அறிவு இருக்கா அவனுக்கு? கோயில் கோபுரத்தில் 80வது அடியில் இந்த சிற்பத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய கூந்தல்ல 3 முடிப்பு போட்டிருக்கா, 2 முடிப்பு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரிய போகுது? இதுக்காகவாயா 8 மாதம் இன்னொரு டெடிகேஷனை இன்னொரு சிற்பத்தை செஞ்ச? இது யாருக்கு தெரிய போகுது? இது யாருக்கு தெரிய போகுதுன்னு அவர் சொன்னாரு, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமேயா. நான் இந்த கோயிலை கடந்து போகும்போதெல்லாம் இந்த சிற்பம் சரியில்லைன்றது எனக்கு தெரியுமே. நான் அடுத்தவர்களுக்காக என் வேலையை செய்வதில்லை, நான் எனக்காக என் வேலையை செய்கிறேன்.